10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. In this class, we are going to start solution of ordinary differential equations. Right, last class 10.3 complete பண்ணிருப்பாங்க. இப்போ 10.4 உடைய கண்டினியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ரைட்டா, நார்மலாக லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், அதில் நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிது. அதே மாதிரி நம்ம இந்த சாப்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனால கிவன் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு, ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, தட் இஸ் சொல்யூஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரைட்டா, ஜென்ரலாக ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் போக முடியாது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் என்னங்கிறது பார்க்கலாம். சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். A solution of a differential equation is an expression for the dependent variable in terms of the independent variable or variables which satisfies the differential equation. இப்போ ஜென்ரலாக ஒரு சொல்யூஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். இப்போ y ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்குவோம். அப்போ y ஈக்குவல் 2ங்கிறது டைரெக்டாக நம்ம சொல்யூஷன், ஒய்யோட வேல்யூ நம்ம சொல்லியாச்சு. ரைட்டா, நெக்ஸ்ட்டு இப்போ x + 2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். x + 2 ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அப்போ x ஈக்குவல் டு என்ன, -2. ஸோ x ஈக்குவல் டு -2 அப்படிங்கிறது அதுக்கு சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா அந்த -2 கொண்டு போய் இதில் போடணும். அந்த x + 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருது, 0 வருதா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0, அப்போ 0 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு எந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டிட் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதான் நம்ம சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ x + 2 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு -2 இஸ் தி சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் x + 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா, அது நார்மல் ஈக்குவேஷன். அதே மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் எப்படி சொல்கிறோம்னா இது அதே லாஜிக் தான். சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் an எக்ஸ்பிரஷன். திரும்ப அது ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் இருக்கும். பட் நம்ம நார்மலாக மற்ற நார்மல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது we are going to get some கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கலாம். ரைட்டா, அந்த வேல்யூஸ் வச்சு நம்ம டைரெக்டாக சொல்கிறோம். பட் இங்கே கிடைக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பாருங்கள், சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் an எக்ஸ்பிரஷன். அது ஒரு எக்ஸ்பிரஷனாக கிடைக்கும் ஃபார் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் தி இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் வேரியபிள்ஸ் விச் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன். ஸோ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் அதுக்கு என்னவாக இருக்க போதான், சொல்யூஷனாக இருக்க போகுது. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அண்ட் ஆல்சோ இதில் ஒரு 2-3 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சார்னா, ஃபர்ஸ்ட் நோட் என்ன சொல்ல பாருங்கள், நோ கேரண்டி தட் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹேஸ் அ சொல்யூஷன். இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறது பாருங்கள். இது ஃபார் எக்ஸாம்பிள் y dash of x whole square plus y square plus 1 equal to 0, இதுக்கு சொல்யூஷன் கிடையாதுங்கிறாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த y dash of x ஸ்கொயரை இஸ் ஈக்குவல் டு இந்த y ஸ்கொயர் அந்த ரைட் சைடு கொண்டு வாங்க, -y ஸ்கொயர் ஆகும். +1 அந்த கொண்டு -1 ஆகும். அப்போ காமன் எடுத்தீங்கன்னா -y square plus 1 கிடைக்கும். now look at the left hand side. இப்போ y dash of x ஸ்கொயர் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் வருது. இது டஸ் நாட் பாசிபிள் அண்ட் that means we are not going to get real value. ஸோ இப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் அதர் பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகுது. அங்கே நெகட்டிவ்னு கொடுத்த மாதிரி காட்டுது. அப்போ y dash of x ஸ்கொயர் which is equal to -y square plus 1 அப்படிங்கிறது டெஃபினட்டாக இட் cannot give the real value. அப்போ y dash of xக்கு நமக்கு என்ன கிடைக்காது, ரியல் வேல்யூ கிடைக்காது அப்படிங்கிறான். அப்போ இதுக்கு பார்த்தோன்னா சம்டைம்ஸ் நம்ம இங்கே எவ்வளோ ஆர்டர் இருக்கோ அவ்வளோ சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும், நம்ம படிச்சிருப்போம். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட ஆகலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் நோட் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஃப் எக்ஸிஸ்ட் இஸ் நாட் யூனிக். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதுன்னா அது வந்து யூனிக்காக இருக்குமான்னு சம்டைம்ஸ் இல்லாமல் கூட போகலாம். அது என்ன மாதிரி, அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் இருக்கா பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், y ஈக்குவல் டு e power 2x, y ஈக்குவல் டு 2e power 2x, y ஈக்குவல் டு √8e power 2x. இது வந்து ஒரு பர்டிகுலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனாக இருக்குங்கிறான். எது, தட் இஸ் ஆஃப் தி சொல்யூஷன் ஆஃப் dy by dx -2y = 0. ஸோ dy by dx -2y = 0ங்கிற இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா we are going to get the solutions like y ஈக்குவல் டு e power 2x வரலாம், y ஈக்குவல் டு 2e power 2x வரலாம், y ஈக்குவல் டு √8 into e power 2x இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் வரலாம். ஸோ a solution of a differential equation if exists is not unique. sometimes யூனிக்காக கூட இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடையது.
இப்போ ஜென்ரலாக சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம். ஸோ எந்த இடத்துல சொல்யூஷன் இருக்காது, அந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூனிக்காகவும் இருக்காதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ரைட்டா? ரைட். அப்போ சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன? அந்த சொல்யூஷன்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் சாட்டிஸ்ஃபைஸ் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணோம்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அதான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? சொல்யூஷன் சொல்ல போகிறோம். சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரைட். இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி சொல்கிறாங்க. என்னென்ன? ஜென்ரல் சொல்யூஷன் அண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னு பாருங்கள். The solution which contains as many arbitrary constants. The solution which contains as many arbitrary constants as the order of the differential equation is called general solution. ரைட். அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறங்கிற ஐடியாவை பார்த்துருப்போம். இப்போ அதில் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குதோ அவ்வளோ டைம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். தட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கா, அப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணினா தட் இஸ் ரிக்வயர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கா, அப்போ 2 டைம் டிஃபரன்ஷியேட் ட்வைஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்போ d²/dx² அந்த ஃபங்க்ஷன் நமக்கு வரும். அப்போ செகண்ட் ஆர்டரில் ஆன்சர் கிடைக்கும். அப்போ 3 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டா 3 டைம்ஸ். ஸோ அப் டு n ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுக்குன்னா அப்போ n டைம்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறான். தட் இஸ் கால்ட் ஜென்ரல் சொல்யூஷன். பாருங்கள், the solution which contains as many arbitrary constants, எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கான்ஸ்டன்ட்ஸ் as the order of the differential equation. கண்டிப்பாக அதோட ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? எவ்வளோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய சொல்யூஷனுக்கு பேர் தான் ஜென்ரல் சொல்யூஷன். ரைட்டா? இப்போ ஜென்ரல்ங்கிறது பொதுவாக சொல்கிறது. ரைட். அப்போ பர்டிகுலர் சொல்யூஷன். இப்போ பர்டிகுலருங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்பெசிஃபை பண்ணுறது, தட் இஸ் கால் பர்டிகுலர் சொல்யூஷன். என்ன சார் பர்டிகுலர் சொல்யூஷன்? பாருங்கள் டெஃபினிஷன். இஃப் வி கிவ் பர்டிகுலர் வேல்யூஸ் டு த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ அந்த சொல்யூஷனில் பார்த்தோன்னா நமக்கு சம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். ரைட்டா? அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். எது வேல்யூ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இஃப் வி கிவ் பர்டிகுலர் வேல்யூஸ் டு த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இன் த ஜென்ரல் சொல்யூஷன். அந்த ஜென்ரல் சொல்யூஷனில் நம்ம அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்க்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? பர்டிகுலர் சொல்யூஷன். தட் இஸ் கவனிங்க டெஃபினிஷன். இஃப் வி கிவ் பர்டிகுலர் வேல்யூஸ் டு த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இன் த general solution of a differential equation, the resulting solution is called particular solution. So particular நாவே நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறோம். ரைட்டா? இப்போ பாருங்கள், இந்த ஜென்ரல் சொல்யூஷன் பர்டிகுலர் சொல்யூஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கீழே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ரைட்டா? திரும்ப சொல்கிறேன். ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம என்ன சொன்னோம்? as many arbitrary constants as the order of the differential equation is called general solution. ரைட்டா? பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன? if we give the particular values to the arbitrary constants, then we are going to get a result. That result is called particular solution. ரைட்டா? ஸோ அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோட நம்ம விட்டோம்னா ஜென்ரல் சொல்யூஷன். அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ போட்டிங்கன்னா பர்டிகுலர் சொல்யூஷன். பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ y = a cos x + b sin x அப்படிங்கிற இந்த ஒரு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைஸ் தி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த d²/dx² + yங்கிற செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நமக்கு என்ன பண்ணுதுங்கிறான்? சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஏன்னா இங்கே பாருங்கள் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் a and b அப்போ டெஃபினட்டாக நம்ம எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்? 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். ஸோ 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா we are going to get the differential equation like this. ஸோ d²/dx² + y = 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த y = a cos x + b sin x அப்படிங்கிறது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கோம்? சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த y = a cos x + b sin x அப்படிங்கிறது இதனுடைய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோட நம்ம சொல்கிறதுனால இதுக்கு பேர் ஜென்ரல் சொல்யூஷன். ரைட்டா? பாருங்கள், இதில் a இருக்குது, b இருக்கா, 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால நம்ம செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்குது. அப்போது y = a cos x + b sin xங்கிறது d²/dx² + y = 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் என்ன பண்ண போகுது? சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த d²/dx² + y = 0க்கு எது ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்கும்? y = a cos x + b sin x இருக்கும். சின்ஸ் இட் ஹேஸ் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், எது a and b 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கனால கண்டிப்பாக இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ இந்த y = a cos x + b sin x நம்ம என்ன சொல்கிறாங்க? ஜென்ரல் சொல்யூஷன். ரைட்டா? அப்போ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஏக்கும் பிக்கும் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். வேல்யூ நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். பாருங்கள், இஃப் a = 1, ஏக்கு இது 1 போடுங்க, பிக்கு 0ன்னு போடுங்க. தென் வி கெட், இப்போ ஏக்கு 1 போட்டிங்கன்னா 1 × cos x வரும். இப்போ பிக்கு 0 போட்டிங்கன்னா 0 × sin x 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? y = cos x மட்டும் வரும். அந்த y = cos x அப்படிங்கிறது பர்டிகுலர் சொல்யூஷன். ஏன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்குமா? பர்டிகுலர் சொல்யூஷன் டெஃபினிஷன் வச்சுக்கலாம். இஃப் வி கிவ் அ பர்டிகுலர் வேல்யூ டு த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்ன? a and b. ஏக்கு எவ்வளோ கொடுத்தோம்? 1 கொடுத்தோம், பிக்கு 0 கொடுத்தோம். ஸோ ரிசல்ட் என்ன வந்துச்சு? y = cos x மட்டும் வந்திருக்கு. ஸோ ஜென்ரல் சொல்யூஷனில் வரக்கூடிய ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுக்கு நீ சம் அதர் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? பர்டிகுலர் சொல்யூஷன். ரைட்டா? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோட அப்படியே விட்டோம்னா அதுக்கு பேர் ஜென்ரல் சொல்யூஷன். அதுக்கு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அதுக்கு பேர்
பர்டிகுலர் சொல்யூஷன்ங்கிறான். ரைட்டா? ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தாச்சு, ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோம், பர்டிகுலர் சொல்யூஷன் பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலே போதும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சொல்யூஷன்? சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் தட் ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி சாட்டிஸ்ஃபை த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன வருது, கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் தான் என்னவாக இருக்க போது, சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதில் 2 கேட்டகரி, ஜென்ரல் சொல்யூஷன் அண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன் பார்த்தோம். ரைட்டா? நெக்ஸ்ட் we go to the sum. ஸோ இந்த ஐடியாஸ் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் 10.7. ஷோ தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வேர் ஆர் இஸ் அ கான்ஸ்டன்ட் is a solution of the differential equation dy by dx equal to minus x by y. ரைட்டா? கொஸ்டின் என்ன பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது ஒரு நார்மல் ஈக்குவேஷன். ரைட்டா? நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வேர் ஆர் இஸ் அ கான்ஸ்டன்ட், எனி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அண்டு திஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனாக இருக்குன்னு நம்ம ஷோ பண்ணி காட்டணும். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, dy by dx equal to minus x by y. அப்போ dy by dx equal to minus x by y அப்படிங்கிற இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எது சொல்யூஷன் காட்ட போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத காட்டணும். ரைட்டா? இப்போ நம்ம லாஸ்ட் டெஃபரன்ஷன் என்ன பார்த்தோம், சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்கோம், எந்த ரிசல்ட் வந்து நமக்கு அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ரிசல்ட்டு அந்த எக்ஸ்பிரஷன் தான் என்னென்னு சொல்லியிருக்கோம், சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோமா. அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சி இதை இதில் ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுச்சுன்னா, சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா டெஃபினட்டாக அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது dy by dx equal to minus x by y என்னவா இருக்க போகுதுன்னு காட்ட போகிறோம், சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல போகிறோம். ரைட், ஸ்டார்ட் பண்ணுமா. ரைட், சொல்யூஷன் given எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது given ஈக்குவேஷன், given ஃபங்க்ஷன் கூட வச்சுக்கலாம். வேர் ஆர் பிலாங்ஸ் டு ஆர், ஸ்மால் ஆர் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். அப்போ ஆருங்கிறது சம் கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறான், எனி ரியல் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதான் ஆர்னு போட்டிருக்கோம். ரைட், now look at this equation. The given equation contains exactly one arbitrary constant. How many arbitrary constants? Only one, that is r. அப்போ ஆர் தான் நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஒன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா ஒரு நார்மல் ஈக்குவேஷன் எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மாற்றுவீங்க, ஜஸ்ட் we are going to differentiate with respect to the variable. ஸோ அந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இருக்குது, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ we have to differentiate the given equation only one time. ரைட்டா? ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, டிஃபரன்ஷியேட் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வச்சிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் நம்ம வச்சிருக்கோம். ரைட்டா? இதை நான் என்ன பண்ண போகிறேன், டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ரைட்டா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் எது மாதிரி இருக்குது, எக்ஸ் பவர் என் மாதிரி இருக்கா, எக்ஸ் பவர் எனக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன, என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். எனக்கு பதிலாக 2 போடுங்க, அப்போ என்ன ஆகும், 2x பவர் 2 - 1 வரும், 2 - 1 1ன்னு வந்துடும், அப்போ 2x. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு என்ன ஆயிடுச்சு, 2xன்னு ஆயிடுச்சு. ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இதுவும் மோராலஸ் எக்ஸ் பவர் என் ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஒய் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போது எக்ஸ் பவர் என்னன்னு சொன்னீங்க, என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று டிஃபரன்ஷியேஷன் சொன்னோமா. ரைட், அப்போது இதுக்கு என்ன வரும், 2y பவர் 2 - 1 வரும். நம்ம அதோட விட்டுறக்கூடாது, ஏன்னா ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு பி டிஃபரன்ஷியேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால 2yன்னு போட்டு திரும்ப என்ன பண்ணோம், ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னவா மாறிடும், dy by dxன்னு மாறும். ரைட்டா? அப்போ என்ன ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் கேட்டான்னு சொல்லணும், 2y into dy by dx which is equal to r square. r square டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 2rன்னு போட்டக்கூடாது, ஏன்னா ஆருங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 0. அப்போ r square is nothing but 0 நமக்கு டிஃபரன்ஷியேஷனில் கிடைக்க போகுது. ரைட்டா? அப்போ 2x plus 2y dy by dx equal to 0 அப்படிங்கிறதா இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் r ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண ரிசல்ட், which implies 2y dy by dx equal to minus 2x நமக்கு ஆன்சர் வந்து நிற்கிது. ரைட்டா? இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், dy by dx என்னன்னு கண்டுபிடிக்க வரோம். ரைட்டா? இப்போ ரெண்டு பக்கம் 2 கட் பண்ணிடலாம். அப்போ மீதி என்ன இருக்கும், y into dy by dx equal to minus xன்னு வரும். therefore dy by dx equal to minus x by yன்னு வருது. ரைட்டா? now look at the question again. x square plus y square equal to r square is the solution of differential equation dy by dx equal to minus x by y. இப்போ நம்ம ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னால ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண உடனே நமக்கு தேவையான ரிக்வயர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு, dy by dx equal to minus x by y. அப்போ இந்த dy by dx equal to minus x by y அப்படிங்கிறது எந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா x square plus y square equal to r squareங்கிற ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி கிடைக்குது. ஸோ அது அடுத்த லைன் சொல்லிருக்காங்க, thus x square plus y square equal to r square satisfies the differential equation dy by dx equal to minus x by y. ஸோ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைச்சதுனால கண்டிப்பாக இந்த x square plus y square equal to r squareங்கிறது என்னவாக இருக்க போகுது, dy by dx
equal to minus x by y அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு நம்ம என்னன்னு சொல்லிடலாம் சொல்யூஷன் சொல்லிடலாம். hence x square plus y square equal to r square is a solution of the differential equation dy by dx equal to minus x by y நம்ம சொல்லிடலாம். ஓகேவா ரைட். அப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அது அந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், எவ்வளோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கோ அவ்வளோ டைம் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி அதை திரும்ப அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இங்கே டைரெக்டாகவே நமக்கு ஆன்சர் கிடச்சதுனால டெஃபினட்டாக அந்த கிவன் ஈக்குவேஷன் தான் நமக்கு ரிக்வயர்டு dy by dx equal to minus x by y அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லியாச்சு. ரைட்டா. ஸோ இதான் எக்ஸாம்பிள் 10.7. நெக்ஸ்ட்டு 10.8 பாருங்கள். ஷோ that y equal to mx plus 7 by m where m not equal to 0 is a solution of the differential equation xy dash plus 7 into 1 by y dash minus y equal to 0. ரைட்டா. என்ன சொல்லியிருக்காங்க, y equal to mx plus 7 by m அப்படிங்கிறதா ஒரு given ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் this function is a solution. இது சொல்யூஷன் காட்டணும். எதுக்கு சொல்யூஷன், xy dash plus 7 1 by y dash minus y equal to 0 அப்படிங்கிற இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் எக்ஸஸில் நம்ம பார்த்துருப்பீங்க. என்னென்னா dy by dxன்னு சொல்லலாம், சம்டைம்ஸ் y dash கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இது எல்லாமே எதை மீன் பண்ணுது, டிஃபரன்ஷியேஷன் டெரிவேட்டிவ் தான் மீன் பண்ண போகுது. ரைட்டா. இப்போ y dash சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், ஒன்ஸ் we have to differentiate. ரைட்டா. ஏன் சார் ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இங்கே எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது, 1 இருக்குது, எம்ங்கிறது மட்டும் தான். ரைட். சொல்யூஷனுக்கு போகலாமா. ரைட். பாருங்கள் சொல்யூஷன் given y equal to mx plus 7 by m this is given equation. ரைட். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுங்க. இதில் எம்ங்கிறது என்ன, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். எவ்வளோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டு, ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னால we have to differentiate the first equation with respect to x we get. ரைட்டா. only one time we are going to differentiate the given equation. ஸோ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். அப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், yங்கிறது y dash மாறுமா, அதை dy by dx கூட எழுதலாம். பட் ஃபங்க்ஷன் கொஸ்டினில் என்ன இருக்குன்னு பாருங்கள், y dash யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம y dash யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா dy by dx யூஸ் பண்ணாலும் dy by dx போட்டோம். பட் இங்கே y dashனால y dashனே போட்டாலே it is understood as dy by dx அர்த்தம். ஸோ differentiate the first equation with respect to x we get y dash which is equal to பாருங்கள் m into x. mங்கிறது என்ன, கோஎஃபிஷியன்ட், xங்கிறது வேரியபிள். அப்போது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1 வரும். அப்போ 1 into m அப்போ ஆன்சர் என்ன m ப்ளஸ் 7 by m. 7ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, mங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டாக இருக்கனால கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. அப்போது y டிஃபரன்ஷியேட் பண்ணால் y dash, mx டிஃபரன்ஷியேட் பண்ணால் m. ஸோ ரிமைனிங் ப்ளஸ் 0 ஆயிரும். ஸோ ஃபைனல் என்ன வருது, 1 எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் we are going to get y dash equal to mன்னு ஆன்சர் வந்து நிற்கிது. ரைட்டா. ஆக்சுவலாக லாஸ்ட் சம்மில் பார்த்தோன்னா நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ண உடனே ஒரிஜினல் நமக்கு தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்டைன் ஆச்சு. பட் இங்கே அப்படி கிடைக்கல. ஸோ we have to check whether this y equal to mx plus 7 by m is a solution of the given differential equation செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூஸ் ரெண்டையும் கொண்டு போய் எதில் பண்ணணும், அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பாருங்கள், சப்ஸ்டியூட் the values of y dash and y. y dash என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், m. y என்னென்ன இருக்குது, mx plus 7 by m. இந்த y dash equal to mங்கிறதையும் y equal to mx plus 7 by mங்கிறது ரெண்டு வேல்யூ கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவன் எது நம்ம எது வந்து given differential ஈக்குவேஷனாக இருக்கோ அதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈக்குவல் டு என்னென்னு வரணும், 0ன்னு வந்துச்சுன்னா நமக்கு டெஃபினட்டாக இதனுடைய சொல்யூஷன் என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். ரைட்டா. பாருங்கள், substitute the values of y dash and y in the differential equation. In the differential equation xy dash plus 7 into 1 by y dash minus y equal to 0ங்கிறது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் எடுத்துக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது xy dash plus 7 by y dash minus y is equal to x அப்படி எழுதியாச்சு. y dash என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க, m. அப்போ xy dash என்னவா மாறிடுது, x mன்னு மாறிடுது. ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டாச்சு. 7 by y dash திரும்ப y dashக்கு என்ன போட சொல்கிறாங்க, m போகிறாங்க. அப்போ 7 by m மைனஸ் y போடணும். y என்னன்னு சொல்லியிருக்காங்க, mx plus 7 by m. அப்போ மைனஸ் ஒய்னா மைனஸ் mx மைனஸ் 7 by mனு வருமா. அப்போது இங்கே பாருங்கள் மைனஸ் mx மைனஸ் 7 by m வருது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, xm ப்ளஸ் 7 by m மைனஸ் mx மைனஸ் 7 by mனு வருது. இப்போ xmனாலும் mxனாலும் மைனஸ் mxனாலும் பாருங்கள் xm mx ரெண்டு ஒன்று தான். பட் ஆப்போசிட்டில் இருக்கனால xm mx கேன்சல் ஆயிடுது. அடுத்து 7 by m மைனஸ் 7 by m இது ரெண்டு கேன்சல், மீதி இருக்கும் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ xy dash ப்ளஸ் 7 by y dash மைனஸ் y ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சா. அப்போ எந்தெந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கிடச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா y dash அண்ட் y எடுத்து சொல்லியிருக்கோம். thus the given function that is also equal to the given equation y equal to mx plus 7 by m is a solution of the differential equation xy dash plus 7 by y dash minus y equal to 0ன்னு வருது. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த y equal to mx plus 7 by m அப்படிங்கிறது
கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன பண்ணிடுச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ எந்த ரிசல்ட் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் அதுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ண ரிசல்ட் எது, y = mx + 7/m. அப்போ y = mx + 7/m தான் xy' + 7/y' minus y = 0 அப்படிங்கிற இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய நம்ம என்ன சொல்லலாம், சொல்யூஷன் சொல்லலாம். அப்போ ஹென்ஸ் இந்த 10.8 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. y = mx + 7/m அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்கான், xy' + 7/y' minus y = 0க்கு சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை இங்கே ப்ரூவ் பண்ணி காட்டியாச்சு. ஓகேவா. ஸோ இந்த சம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னால ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். திரும்ப அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண y' வேல்யூவையும் y = mx + 7/m ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ரைட்டா. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ திரும்ப கொஸ்டின் பாருங்கள். ஸோ தட் y = mx + 7/m m not equal to 0 is a solution of the differential equation xy' + 7/y' minus y = 0 அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்யூஷன் காட்டுறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கிறீங்க, y = mx + 7/mன்னு எழுதிக்கிறோம். இங்கே அதில் எம்ங்கிறது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சொன்னதுனால அங்கே ஒன்லி ஒன் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ y-ங்கிறது y' மாறிடுது. அப்போ mx + 7/m டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா mx mன்னு மாறிடுது. ரைட்டாக. அப்போ y' கிடச்சிருச்சு. திரும்ப நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம், டிஃபரன்ஷியேட் பண்ண உடனே அது நமக்கு தேவையான ரிக்வயர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. பட் இங்கே y' = mன்னு தான் வந்திருக்கு. ஸோ திரும்ப இந்த y' வேல்யூவையும் y = mx + 7/mங்கிறது ரெண்டையும் கொண்டு போய் எங்கே பண்ணுறோம், அந்த ஒரிஜினல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ண தான் செக் பண்ண போகிறோம். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஈக்குவேஷன் தான் இதுக்கு என்னவாக இருக்க போகுது, சொல்யூஷன் காட்ட போகிறோம். ரைட்டா. சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் ஆஃப் y' and y in the differential equation. அதில் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் எடுத்து செஞ்சோமா, என்னது xy' + 7/y' minus y = xy' x into y' என்ன mன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ xm + 7/y' 7/m மைனஸ் y என்ன mx + 7/m மைனஸ் போட்டிங்கன்னா -mx - 7/mன்னு வரும். ஸோ ப்ளஸ் xm மைனஸ் mx கேன்சல் ஆயிடுது, ப்ளஸ் 7/m மைனஸ் 7/m கேன்சல் ஆனால் ஈக்குவல் டு 0 வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால y = mx + 7/m is the solution of the differential equation xy' + 7/y' minus y = 0. Right. Next example 10.9. Show that y = 2 × x² - 1 plus c e power - x² is a solution of the differential equation dy/dx plus 2xy minus 4x³ = 0. Question என்ன பாருங்க, given equation y = 2 × x² - 1 plus c e power - x². இந்த ஈக்குவேஷன் இந்த given differential equation சொல்யூஷன் காட்டணும். இந்த given differential equation என்ன, dy/dx plus 2xy minus 4x³ = 0ங்கிறதுக்கு நம்ம சொல்யூஷன் காட்டணும். அப்போ சொல்யூஷன் காட்டணும் ஆல்ரெடி நம்ம சொன்னோமா இல்லையா. இப்போ இங்கே எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் பாருங்கள், சிங்கிறது ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் அப்டைன் ஆகிட்டாலே சொல்யூஷன் சொல்லலாம். சப்போஸ் அப்டைன் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் சம்மில் செஞ்ச மாதிரி y வேல்யூயும் அந்த y' வேல்யூ கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணதான் செக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஜென்ரலாக ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம செக் பண்ணால் என்ன பண்ண போகிறோம், தட் ஈக்குவேஷன் தட் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணோம், அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா எந்த எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டெஃபினிஷன் பார்த்தோம். அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ரைட். பாருங்கள் சொல்யூஷன் given that equation பாருங்கள் y = 2 × x² - 1 plus c e power - x². இதான் வந்து given equation. ரைட்டா. வேர் c is an arbitrary constant. cங்கிறது என்ன சொல்லுங்கள், arbitrary constant எடுத்துக்கிறோம். இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலே போதும், ஏன்னா ஒரு arbitrary constant-னால. ரைட்டா. டிஃபரன்ஷியேட் 1 with respect to x we get y டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க with respect to x னா dy/dx வரும், which is equal to 2ங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே வச்சுங்க. அடுத்தது x² டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் 2x, x² டிஃபரன்ஷியேஷன் என்ன 2x ஆயிரும். அடுத்து -1ங்கிறது கான்ஸ்டன்ட் ஆயிரும், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் 0. அப்போ x² - 1 டிஃபரன்ஷியேஷன் கேட்டோம்னா 2x மட்டும்தான் நமக்கு ஆன்சர் வருது. ப்ளஸ் சிங்கிறது கோஎஃபிஷியன்ட் அப்படியே போட்டுங்க. இப்போ e power - x² இருக்கா, அப்போ இது e power x மாதிரி நினச்சிங்க. e power x-க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா e power x தான். அப்போ e power - x² அப்படியே போட்டுங்க. நெக்ஸ்ட் ஃபர்தராக பவர் இருக்குது செக் பண்ணுங்கள். இப்போ -x² டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, அப்போ x² டிஃபரன்ஷியேஷன் 2x பார்த்தோமா, மைனஸ் வரனால -2x. ரைட்டா. அப்போ ஃபர்தராக சிங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதிக்கிறீங்க, e power - x² அப்படியே எழுதிக்கிறோம், ஏன்னா அதுக்கு டிஃபரன்ஷியேஷன் அதே தான். திரும்ப பவரில் -x² டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -2x நமக்கு வந்து நிற்கிது. ரைட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ 2 × 2x எவ்வளோ ஆயிடுது, 4x ஆயிடுது, -2x × c e power - x² வந்திருக்கு. அப்போது இந்த y = 2 × x² - 1 plus c e power - x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது, dy/dx = 4x - 2x c e power - x² வந்து நிற்கிது. ரைட்டா. இப்போ பாருங்கள், given டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, dy/dx plus 2xy minus 4x³ = 0. ஸோ நம்ம இதுக்கு வந்து இதனுடைய சொல்யூஷன் காட்டணும்னு சொல்லியிருக்கேன். இந்த y வேல்யூவும் இந்த dy/dx வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணோம், given டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணி பார்க்கணும்.
ரைட் பாருங்கள், substitute the values of dy by dx and y in the given differential equation. dy by dx ஐயும் இந்த y வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணுறோம், இந்த differential equation சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், dy by dx plus 2xy minus 4x cube which is equal to dy by dx என்ன சொல்லியிருக்காங்க, 4x minus 2x c e power minus x square, அதை அப்படியே எழுதிங்க. 4x minus 2x c e power minus x square, இது எதோடது dy by dx plus 2x, இந்த 2x அப்படியே போட்டாச்சு. இங்கே y பதில் என்ன போட்டிருக்காங்க, 2 into x square minus 1 plus c e power minus x square, பாருங்கள் 2x into 2 into x square minus 1 plus c e power minus x square, இது அப்படியே எழுதியாச்சு. ரைட்டா, மைனஸ் 4x cube மைனஸ் 4x cube. பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் வேல்யூஸ் இருக்கும். ரைட்டா, y எல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாறிடுச்சு. ரைட்டா, இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 4x அப்படியே எழுதிக்கிறோம், மைனஸ் 2x c e power minus x square அப்படியே எழுதிக்கிறீங்க, ப்ளஸ் இந்த 2x உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ முதல்ல 2 உள்ள கொண்டு பண்ண ஆயிரும், 2x square minus 2 வரும். திரும்ப இந்த 2x உள்ளே வரும்போது 2x into 2x square என்ன ஆயிடுது, ப்ளஸ் 4x cube ஆயிடுது. அடுத்து 2x into minus 2 என்ன ஆயிடுது, மைனஸ் 4x ஆயிடுது. ரைட்டா, ப்ளஸ் இந்த 2x காமன் ஃபார் எதுக்கு, சி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் காமனுங்கனால இந்த 2x அந்த சி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் ப்ராடக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆன்சர் வரும், ப்ளஸ் வருதுனால ப்ளஸ் 2x சி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து நிற்கிது. ரைட்டா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டேர்ம் என்ன இருக்குது, மைனஸ் 4x கியூப் இருக்குது. ரைட்டா, ஸோ இந்த டேர்மை நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. என்ன ஆன்சர் வந்து நிற்கிது, 4x மைனஸ் 2x சி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x கியூப் மைனஸ் 4x ப்ளஸ் 2x சி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x கியூப்னு வந்து நிற்கிது. ரைட்டா, இதில் பாருங்கள், இதில் எல்லா டைமே கேன்சல் ஆகும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் 4x இங்கே மைனஸ் 4x கேன்சல் ஆயிடுது. இங்கே மைனஸ் 2x சி பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இங்கே ப்ளஸ் 2x சி பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது. அடுத்து ப்ளஸ் 4x கியூப் மைனஸ் 4x கியூப் கேன்சல் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் என்ன ரைட் ஹேண்ட் சைடில் 0 ஆயிடுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவைட் எக்ஸ் ப்ளஸ் 2xy மைனஸ் 4x கியூப் ஈக்குவல் என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. ஸோ கொஸ்டின்லேயே அதே தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய டிவைட் எக்ஸ் ப்ளஸ் 2xy மைனஸ் 4x கியூப் ஈக்குவல் என்னன்னு வரணும், 0 வந்துருச்சு. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு 0 அப்ளை ஆனதுனால கண்டிப்பாக கிவன் ஈக்குவேஷன் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்னவா இருக்க போகுது, சொல்யூஷன் காட்ட போகிறோம். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y ஈக்குவல் டு 2 into x square minus 1 plus c e power minus x square தான் நமக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்போ இது எந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் நம்ம அதுக்கு சொல்யூஷன் நம்ம படித்தோம். இப்போது y ஈக்குவல் டு 2 into x square minus 1 plus c e power minus x square is the solution of the given differential equation. என்னது, dy by dx plus 2xy minus 4x cube equal to 0 அப்படிங்கிறதுக்கு நமக்கு சொல்யூஷனாக கிடச்சிருச்சு. ரைட்டா, அப்போது இந்த ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் தான், இந்த ஒய்ங்கிற கிவன் ஈக்குவேஷன் தான் இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்னென்னு காட்டிட்டோம், சொல்யூஷன் காட்டோம். எப்படி காட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், அதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், அது வந்து dy by dx கிடைக்கும். அந்த dy by dxையும் ஒய்யும் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு அப்ளைன் பண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கிடைக்குதோ அந்த எக்ஸ்பிரஷன் தான் இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறோம். ஹென்ஸ் y ஈக்குவல் டு 2 into x square minus 1 plus c e power minus x square அப்படிங்கிறது தான் இந்த dy by dx plus 2xy minus 4x cube equal to 0 அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நமக்கு சொல்யூஷன் சொல்லிடுறோம். ஓகேவா, ரைட்.